மாதம்பட்டி ரங்கராஜ் மற்றும் ஜாய் கிரசல்டாவோட இஷ்யூ தான் இப்ப திருப்பியும் மறு உருவம் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போய் சோசியல் மீடியால மிகப்பெரிய பேசு பொருளா மாறி இருக்கு. அந்த வகையில சமீபத்துல மகளிர் ஆணையத்துல மாதம்பட்டி ரங்கராஜ் எல்லா உண்மைகளையும் ஒத்துக்கிட்டாருன்னு சொல்லி ஜாய் கிரசல்டாவும் எல்லா மீடியாக்களும் தகவலை வெளியிட்டு இருந்தாங்க. பட் நேத்து மாதம்பட்டி ரங்கராஜ் இப்படி வர நியூஸ் எல்லாமே போய் நான் அப்படி எதுவுமே சொல்லல, ஜாய் கிரசல்டா என்னுடைய பிரைவேட் போட்டோஸ் அண்ட் வீடியோஸை வெளியிட்டுருவேன்னு சொல்லி மிரட்டி தான் என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. ஒருவேளை டிஎன்ஏ டெஸ்ட்ல உறுதியாச்சுன்னா அந்த குழந்தைய நானே பாத்துக்கிறேன்னு சொல்லி அறிக்கையை ஒன்று வெளியிட்டு இருந்தாரு. இதை பார்த்து மனம் நொந்து போன ஜாய் கிரசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் சொல்றதுதான் போய் மாத்தி மாத்தி பேசுறாரு. அவரு நான்லாம் அவரை மிரட்டல, அவர் தான் என்கிட்ட பாசமா பேசி என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்டாருன்னு சொல்லி சில வீடியோஸை நேற்று நைட்டு ஷேர் பண்ணியிருந்தாங்க. மேலும் மாதம்பட்டி ரங்கராஜ் சம்பந்தமா என்கிட்ட நிறைய ஆதாரங்கள் இருக்குன்னு பேசின ஜாய் கிரசல்டா மாதம்பட்டி ரங்கராஜ் தன்கிட்ட பாசமா பேசின ஒரு பழைய பிரைவேட் வீடியோ ஆதாரத்தை ஷேர் பண்ணி இதுல யார் போய் சொல்றானே நீங்களே பாருங்க மக்களேன்னு சொல்லியிருந்தாங்க. இப்படி இருக்கிற நிலையில மாதம்பட்டியோட முதல் மனைவி ஸ்ருதி ஜாய் கிரசல்டாக்கு பதிலடி கொடுக்குற வகையில ரீசெண்டா அறிக்கையை ஒண்ணு வெளியிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா இந்த அறிக்கையில ஸ்ருதி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, மார்ச் 2025 நான் என்னோட ஃபேமிலி போட்டோவை சோசியல் மீடியால வெளியிட்டப்ப அடுத்த மாசமே ஜாய் கிரசல்டா கிட்ட இருந்து ஒரு ஒழுக்கமற்ற மற்றும் அவமதிப்பான மெசேஜஸ் எனக்கு வந்தது. கோர்ட் மூலமா பிரிஞ்சதா சொல்லப்படுற ஒருத்தங்க இப்படிப்பட்ட மெசேஜஸை எனக்கு அனுப்புறது ஏன்? ஸோ இதுவே அவங்களுடைய இரட்டை முகத்தன்மையை வெளிக்காட்டுது. ஆக்சுவலா மீடியாவை அவங்களுடைய தனிப்பட்ட மற்றும் பொருளாதார லாபத்துக்காக தவறா பயன்படுத்தி எங்க குடும்ப அமைதியை குலைக்க முயற்சி பண்றது இதுல இருந்தே தெளிவா தெரியுது. ஜாய் தன்னுடைய சொந்த கையெழுத்துல எழுதின கடிதத்துல என்னுடைய கணவர் திரு ரங்கராஜ் கிட்ட இருந்து பணம் பறிக்கிறது மற்றும் எங்களை பிரிக்கிறது தான் அவங்களுடைய நோக்கம்ன்றது வெளிப்படையா சொல்லியிருக்கிறது பதிவாயிருக்கு. அவங்க மீடியாஸ்ல கொடுத்த பேட்டிகள்ல எனக்கு பணம் வீடு எதுவும் வேண்டாம், நான் யாரையும் பிரிக்க விரும்பலன்னு சொல்லியிருந்தாலும் அவங்களுடைய சொந்த கையெழுத்துல உள்ள கடிதமே அதுக்கு நேர்மாறா உண்மையை வெளிப்படுத்துது. அந்த கடிதத்துல உள்ள சில உறுதிமொழி பகுதிகள்: பிரிவு 4 என் பொருளாதார தேவைகளை ரங்கராஜ் கவனிக்கணும். பிரிவு 6 ரங்கராஜ் என்ன அவருடைய மனைவியா சமூகத்தோட முன்னாடி அறிமுகப்படுத்தணும். பிரிவு 8 ரங்கராஜனுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுக்கணும் மற்றும் ரங்கராஜனுக்கு மாசம் 8 லட்சம் வழங்கணும். பிரிவு 9 அதுக்கு முன்னாடி எனக்கு இப்ப 10 லட்சம் தரணும். பிரிவு 12 ரங்கராஜ் அவருடைய மனைவி ஸ்ருதி பிரியாவுக்கு விவாகரத்து கொடுக்கணும். இந்த வரிகளே ஜாய் கிரசல்டாவோட உண்மையான நோக்கம் பணம் பறிப்பு மற்றும் சட்டப்பூர்வமான மனைவியான எனக்கான குடும்ப வாழ்க்கையை நாசம் செய்வது என்பதை தெளிவா காட்டுது. நான் என்னுடைய கணவர் திரு ரங்கராஜ் அவர்கள் கூட உறுதியா நிக்கிறேன், அவரை கடைசி வரை காப்பாத்துவேன்னு ஸ்ருதி சொல்லியிருக்காங்க. மேலும் ஜாய் கிரசல்டா தன்னோட கையால் எழுதின அந்த கடிதத்தையும் ஸ்ருதி கிட்ட ஜாய் அவமதிப்பான முறையில பேசின சில வாட்ஸ்அப் மெசேஜஸோட ஸ்கிரீன்ஷாட்டையும் ஸ்ருதி ஆதாரமா ஷேர் பண்ணிருக்காங்க. இதை பார்த்த பலர் இப்ப ஸ்ருதிக்கு ஆதரவாகவும் எதிராகவும் பேசி தங்களுடைய கருத்துக்களை பதிவு பண்ணிக்கிட்டு வராங்க. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றதையும் இந்த இஷ்யூல உங்களுடைய சப்போர்ட் யாருக்குன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க.